ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் பிரியாணி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை, அப்புறம் ஒரு பெரிய விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும். இது ஒரு 400 கிராம் காளானை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, ஒரு 5-6 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, 5 ஏலக்காய், அப்புறமா பிரியாணி இலை ஒரு 3 எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டு எண்ணெய் காயவும் அதில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் பொரிய விடணும். அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு. ஸோ இப்படி வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் போடணும். அப்போ தான் குக்கரில் அது ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ நான் டக்குன்னு மறந்து போய் தக்காளியை போட்டுட்டேன். பரவாயில்ல, தக்காளியும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை போட போகிறோம். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கிருச்சு. ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய எண்ணெய் விடணும். நான் ஒரு 15 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இப்படி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு பிரியாணி மசாலா போட போகிறேன். 20 கிராம் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்குறேன். பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் போடணும். பட் நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு பாக்கெட்டு பிரியாணி பொடியை வாங்கி யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் இதோடு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். காளானை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அப்படி அதில் எவ்வளோ தண்ணி விடுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், எனக்கு இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு. ஸோ இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி, புதினா இலையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு 100 கிராம் தயிர் ஊற்ற போகிறேன். ஸோ தயிர் ஊற்றும்போது அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் தயிரை ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 600 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ 1 கப்பு ரைஸ் அப்படின்னா அதுக்கு 1 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு தண்ணியும் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் 600 கிராம் ரைஸுக்கு 400 கிராம் காளான் எடுத்தேன். இல்லை, நம்ம 600 கிராம் காளான் போடனாலும் போடலாம். நான் 400 கிராம் காளான் தான் போட்டிருக்கேன். அப்புறமா இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் ஊற்றிருக்கேன். ஒரு தேங்காயை உடைச்சா அதில் 2 பாதி இருக்கும். அதில் ஒரு பாதியை அரைச்சி தேங்காய் பால் எடுத்தேன். ஸோ இப்போ 1 கப் ரைஸுக்கு 1 கப்பு பால், தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி அப்படின்னு நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த தண்ணி நுரக்கட்டவும் தான் அரிசியை போடணும். ஸோ இப்படி எனக்கு எப்படி நல்லா நுரக்கட்டி இருக்குது பாருங்கள். இதில் தான் நான் இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டிருக்கேன். இது வீட்டு அரிசி, சாப்பாட்டு அரிசி. இது பாஸ்மதி ரைஸ் இல்லை. இப்போ இதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு, காரம் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி இப்போ நான் போடுறேன், கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இல்லைன்னா போட தேவையில்லை, அந்த பாக்கெட்டில் இருக்கிற காரமே போதும். ஓகேவா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் இந்த தண்ணி, அரிசியை விட தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? ஸோ இது நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். வெந்து அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுறணும். விசில் வர வைக்கக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சிடணும். இப்போ பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னா அரிசியும் தண்ணி ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த ஸ்டேஜில் நான் குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ எனக்கு பார்த்தாலே தெரியும், இது 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் இது அடி பிடிச்சிடும். ஸோ அப்படி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பை இறக்கிடலாம், அந்த குக்கரை இறக்கிடலாம். அப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ எங்களுக்கு அப்படி பிரியாணி ரெடி ஆகவும் நாங்கள் என்ன பண்ணோம்னா
நேரம் ஆயிடுச்சு, 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு மத்தியானம். ஸோ ரொம்ப வயிறு பசி பிள்ளைங்களுக்கெலாம். அதனால அவசரமாக எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறத வீடியோவாக எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டு மீதி இருந்ததை தான் வீடியோ எடுத்து இப்போ நான் காட்டுறேன். அதில் ஏதோ 2 காளான் தெரியட்டும் அப்படின்னு 2 காளான் கிடக்குது. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிவகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.